ஃப்ரெண்ட்ஸ், நேற்று திருக்கார்த்திகைக்கு என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத விலாகில் பார்க்கலாம். அப்புறம் எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து கல்யாண வீட்டு பச்சடியும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன் அண்ட் விலாக்ஸ். நேற்று திருக்கார்த்திகைங்கிறதுனால நேற்று எல்லார் வீட்லேயுமே வெஜிடேரியன் தான் சமைச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் வந்து எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்திருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து நான் நேற்று சாம்பார் வைக்கலை. சாம்பார் வச்சா கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக பருப்பு குழம்பு வச்சு சிம்பிளாக முடிச்சிட்டேன். அதுக்காக தான் 100 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு குழம்பு வந்து எங்கள் வீட்டில் ரெகுலராக வைக்கிற மாதிரி திருநெல்வேலி ஸ்டைலில் தான் நான் வைக்கிறேன். அதே மாதிரி பச்சடியும் வந்து திருநெல்வேலி ஸ்டைலில் தான் நான் வைக்க போகிறேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் ரெகுலராக இதே மாதிரி தான் செய்வோம். எங்கள் ஊரில் வந்து எந்த கல்யாண வீடு எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி தான் இலையில வந்து கண்டிப்பாக பச்சடி இருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். பருப்புக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போடலைனாலும் பரவாயில்ல, நான் ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். பச்சை மிளகாவும் ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைப்படுனா கூட 2 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் வந்து ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடியும் சேர்த்துக்கலாம். பருப்பு குழம்பு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பச்சடிக்கும் பருப்பு குழம்புக்கும் வந்து ஒரே மசாலா தான். குழம்பு கம்மியாக வைக்கிறதுனால 100 கிராம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 100 கிராம் பருப்பு போட்டுக்கோங்க. பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு வேக விட்டுடலாம். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு 3 விசில் இல்லைனா 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யலை. டைரெக்டாக வந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பால் காய்ச்சிட்ருக்கேன். இந்த பால் எதுக்குன்னா ஆப்பிள் ஜூஸ் போடுறதுக்காக பால் காய்ச்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து அரிசியும் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் வெண்டைக்காய் பொரிக்கிறதுக்காக வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சண்டே என்றைக்கா இருந்தாலும் சரி தான், ஹாலிடே டைம் எதாக இருந்தாலும் சரி தான், பசங்க வந்து கொஞ்சம் லேட்டாகவே தான் எந்திரிப்பாங்க. ஏன்னா அந்த 5 நாள் பார்த்திங்கன்னா பரபரப்பாக ஸ்கூலுக்கு காலையிலே கிளம்புவாங்க. நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவேன். ஹாலிடேங்கிறதுனால ரொம்ப கம்பல் பண்ண மாட்டேன், இத்தனை மணிக்கு தான் எந்திரிச்சாகணும் அப்படின்ட்டு. சரி பாவம் ஃப்ரீயாக தூங்கட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டாச்சு. வெண்டைக்காய் இப்போ வெட்டி வச்சாச்சு. ஆனால் வீக் டேஸில் வந்து ஸ்கூலுக்கு போகிற நேரம் வந்து கரெக்டாக 6:45க்கு வந்து அலாரம் வச்சுருப்பேன். அந்த அலாரம் அடித்தோடனே அவங்களாவே எந்திரிச்சு வந்துடுவாங்க. குக்கரில் பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, அதுவும் வெந்துச்சு. வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக வெண்டைக்காய் ஸ்டவ்வில் போட்டிருக்கேன். வெண்டைக்காய்க்கு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ஆயில் விட்டு வதக்காதீங்க. ஆயில் விடாமையே ஃபஸ்ட்டு வதக்குங்க. ஓகே, இது வதங்கட்டும். சிம்மில் வச்சே வதக்குங்க. பச்சடி செய்கிறதுக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். எங்கள் ஊரில் வந்து எந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்னாலும் கண்டிப்பாக அதில் பச்சடி வச்சுருப்பாங்க. பச்சடி வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக இலையில வந்து பச்சடி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் பச்சடி தான் வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, வெண்டைக்காய் இருந்தால் வெண்டைக்காய் பச்சடி வைக்கலாம். அப்புறம் வந்து சீனி அவரைக்காய் பச்சடி வைக்கலாம். அப்புறம் கருணக்கிழங்கு வேக வச்சு கூட பச்சடி செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த காயுமே இல்லைனாலும் சரி, வெறும் தக்காளி போட்டு கூட நீங்கள் பச்சடி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். பச்சடி நான் கொஞ்சமாக வைக்கிறதுனால 4 தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் புளிப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கூட ஊற வச்சு இதோட சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக 3 கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜூஸ் போடுறதுக்காக ஆப்பிள் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆப்பிள் பீசஸை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, பிள்ளைங்க வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடாதனால இப்போ ஆப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னென்னா பொரிக்கடலை அரைச்சி பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது கூடவே வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சின்ன பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இப்படி அரைச்சி வச்சுருந்தேன் அப்படின்னா, அவன் எப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னா இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்டுப்பான். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜு மேலேயே வச்சுருவேன். அவனுக்கு எப்போ தேவைப்பட்டாலுமே அவனாகவே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிடுவான். இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட வந்து பால் நல்லா ஆற வச்சு இதோட சேர்த்துக்கிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மீதி உள்ள பாலை சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் அரைச்சி எடுங்க. ஓகே, இப்போது ஆப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் ஆப்பிளை நல்லா அரைச்சிட்டு மீதி உள்ள பாலை ஊற்றி நீங்கள் அரைக்கும் போது கவனமாக அரைங்க. லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் ஏற்கனவே வேக வச்சுருந்தேன். இதில் வந்து நான் ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன்.
ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயில் விட வேண்டாம். நீங்கள் ஓரளவுக்கு வதக்கின பிறகு அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் ட்ரையான பிறகு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ஆயில் விட்டு வதக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பச்சடி ரெடி பண்ணிடலாம். பச்சடிக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. நான் கடலெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி சேர்க்கணும். நீள நீளமாக கட் பண்ணால் பச்சடிக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்கணும்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேசாக வதக்கிட்டு அப்புறம் தக்காளியும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கோங்க. இது தக்காளியும் வெங்காயம் ரொம்ப டீப்பாக வதக்கணும் தேவையில்லை. ஒரே ஒரு வெண்டைக்காய் மட்டும் கட் பண்ணாமல் விடுபட்டு இருந்துச்சு. அதை இதோடு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இதோட கத்திரிக்காயும் சேர்த்துட்டு லேசாக 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம், இது கரெக்டாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு வதக்கிட்டு கரெக்டாக அந்த காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். இதில் வந்து சின்ன சைஸ் தேங்காவை பார்த்து அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்லாம் தேவையில்லை. ஓரளவுக்கு குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து பச்சடிக்கும் பருப்பு குழம்புக்கும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். 2க்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். பாருங்கள், பச்சடிக்கு இந்த அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். நீங்கள் பச்சடியோட அளவு வந்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணிங்க அப்படின்னா மசாலாவோட அளவு வந்து கூட கொஞ்சமே போட்டுக்கோங்க, டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வடை போகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பருப்பு குழம்பு கூட்டி எடுத்துடலாம். பருப்பு வேக வச்சு வச்சுருங்க. பருப்பை லேசாக கரண்டி வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோடய சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் ஊற்றி ரொம்ப திக்காக வைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி போல் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆற ஆற அதுவே திக்காயிரும். இதை வந்து ஸ்டவ்வில் வச்ச பிறகு இதை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விடாமல் நுர கூட்டி வரும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. பருப்பு குழம்பை வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சிட்ருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு கருவேப்பிலை 2 கொத்தளவுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கி இதோட சேர்த்துக்கோங்க. பருப்பு குழம்பு வந்து எக்காரணத்தை கொண்டும் கொதிக்கவே கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா அது கடுத்து போயிடும், டேஸ்ட்டே மாறி போயிடும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பருப்பு குழம்பு, பச்சடி, அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல் வச்சுருக்கேன். அப்பளம், மோர் மிளகா, முறுக்கு வத்தல் இவ்வளோ வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து இவ்வளோ தான். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைஸும் வச்சாச்சு. ஈவினிங் வந்து சாமி கும்பிட்றதுக்காக கருப்பட்டி போட்டு கொழுக்கட்டை வச்சுருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் வேறு ஒரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.